யார் அது? வந்துக்கிறேன்பா. பயப்படாத. நான் நான் ஏன் பயப்பட போறேன்? அதுவும் இந்த டம்மி பீஸுங்களுக்கா? இவங்க எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பாத்தீங்கல்ல, ஒரு பயலும் என்ன டச் பண்ண முடியல. அப்போ ஏன் பயந்து போய் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? பயமா? என்னக்கா? அது என் ஜாதகத்திலே கிடையாது. நீங்க என்ன எப்பவுமே தப்பா தான் ஜட்ஜ் பண்ணுவீங்களா? நான் ஒன்னும் ஒளியல, பதுங்கி இருக்கேன். பதுங்கி பாயிறது ஒரு வித போர் யுக்தி. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. நான் பயந்தது எனக்காக இல்ல, உங்களுக்காக. அங்க உங்களை ஏதாவது செஞ்சிருவாங்களோ தான் பயந்தேன். பாருங்க, தடிமாடு மாதிரி 4 பேரு, ஆனா நீங்க ஒத்தாளு பரிதாபமா நிக்கிறீங்க. ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல வீட்லயோ நீங்க எல்லாரையும் மிரட்டுற மாதிரி இவங்களை நீங்க மிரட்ட முடியாது. எப்பவுமே உங்களை பார்த்தா நான் கோபப்படுவேன். இப்ப உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. பேசாம அவசர வேலை இருக்குன்னு ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. டேய், என்னடா முறைக்கிறீங்க? கண்ணாடி மாட்டிட்டு ஒரு பழம் கிடைச்சிருக்கு, முட்டை சந்தில வச்சு ஒரு வாரம் அடிக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த மூஞ்சிய பாருங்கடா. அடிக்கலான்னு தோணுமா? வாழைப்பழத்தை சாப்பிட சொன்னா உரிச்சு சாப்பிடலாமா இல்ல தோலோட சாப்பிடலாமான்னு தெரியாம முழிக்கிற ஆளுப்பா இவரு. உங்க உடம்புக்கு தகுந்த ஆளா பார்த்து சண்டைக்கு போகணும். அதுதானே உங்க ஃபைட்டிங் எத்திக்ஸ். அது கூட தெரியாம பாருங்க. சாப்பிடுற சாப்பாடு மூளைக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டே சாப்பிடுங்க. பிரெயின்லெஸ் பாய்ஸ். நான் கோபப்பட்டு உங்களை சின்ன பின்னமாக்கிறதுக்குள்ள ஓடி போயிடுங்க. இல்லனா நாங்க ஓடி போயிடுவோம். வாங்க ஹிட்லர், ஓடிடுவோம். வாங்க. நிறுத்து. அறவே கட்டு. ஹலோ, நீங்க ஒன்னும் கில்லி விஜய் கிடையாது ஹிட்லர். வில்லன் முன்னாடியே த்ரிஷாவை காப்பாத்தி கெத்து காமிக்கிறதுக்கு. அந்த ரவுடிங்க அடிச்சாங்கன்னா உங்க ஜெயமா 3 லாங்குவேஜ்ல பேசி ஒத்தடம் வச்சாலும் வீக்கம் குறையாது. வாங்கல ப்ளீஸ். போச்சு, நான் சொன்னதுதான் நடக்க போகுது. அவங்க உங்களை ஆசை தீர அடிக்க போறாங்க. ஏய் லூஸ், வளர்றது நிறுத்து. குடிச்சது அவங்களா இல்ல நீயா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு ஓ ரூட்ல போ, நாங்க எங்க ரூட்ல போறோம். இல்லனா பாரா, இப்பதானே அந்த பொண்ணு சொன்னிச்சு நீ ஒரு பழம்னு. ஒரே நெஸ்குல பஞ்சாமிர்தம் ஆயிடுவ. பாப்போம் யார் நசுங்குறாங்க யார் நசுக்குறாங்கன்னு. ஓ, உங்ககிட்ட அவ்வளவு தம்பு இருக்கா? பாத்துருவோம். இவரு உடம்ப புண்ணாக்கிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. பக்கத்துல ஹாஸ்பிடல் வேற இருக்கான்னு தெரியலையே. மிஸ்டர் ஹிட்லர், நீங்க சாவகாசமா சண்டை போட்டுட்டு வாங்க, நான் முன்னாடி போறேன். ஏய், நீயும் சேர்ந்து தான் ஃபைட் பண்ண போற. வா. நானுமா? ஐயோ, இவரையா பழம்னு சொன்னோம்? பழத்தோலை உரிக்கிற மாதிரி இவனுங்க தோலை உரிக்கிறாரே. இது தெரியாம இவர்கிட்ட ஏகப்பட்ட தடவை சண்டை போட்டோமே. இனிமே இவர்கிட்ட பேசும்போது 10 அடி டிஸ்டன்ஸ்லயே பேசுவோம்.
தளபதி அங்க திரையில பார்த்ததெல்லாம் தரையில காமிக்கிறாரே. இவர்கிட்ட சைலண்டா சாவடிக்கிற திறமை தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்படி வயலண்டா மாறான்னு தெரியாம போச்சு. இன்னும் அடி. டேய் அவனை ஒழிக்கலாம். அடி அடிக்கிறா. என்ன உட்காரு. மேல கோவமா? ஆக்சுவலா என்னதான் அடிக்க வந்திருப்பீங்க. உங்க கோவத்துக்கு குறுக்க வந்து அந்த அடியெல்லாம் அவனுங்க வாங்கிட்டு போயிட்டானுங்க. நீங்க அவனுங்கள வெறியோட தாறுமாறா அடிக்கும் போதே என்ன மனசுல வச்சுட்டு தான் அடிக்கிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சது. பட் நீங்க வரலனாலும் நான் அவனுங்கள பேசியே ஓட வச்சிருப்பேன். சிரிக்க மாட்டீங்களா? சரி, கோவம் இருக்கதான் செய்யும். ஃபங்க்ஷனை பாதியிலே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அந்த டென்ஷன்ல நீங்க இருக்கும்போது சிரிப்பை எதிர்பார்க்க முடியாது. ஆனா நீங்க சைலண்டா இருக்கிறது ஒரு மாதிரி வயலண்டா இருக்கு. இருக்கிற கோவத்துல காரை என் மேல ஏத்துவீங்கன்னு பார்த்தா கார்ல என்ன ஏத்திட்டு போறீங்க? ஆனா நான் உங்க இடத்துல இருந்திருந்தேனா இப்படி கார்ல எல்லாம் கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன். அந்த ரவுடிங்க கிட்டே புடிச்சு கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஏதாவது பேசுங்க. ஏன் ஓடி வந்தேனாவது கேளுங்க. ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். அவ்வளோ சொந்தக்காரங்க பெரிய மனுஷங்கெல்லாம் கூடி இருக்கும்போது உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி ஓடி வந்திருக்க கூடாதுதான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் தங்கச்சி லைஃப காப்பாத்துனா எதை வேணாலும் செய்வேன்னு உங்ககிட்ட சொன்னேன்தான். ஆனா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க சொன்ன எப்படி? தேங்க்ஸ் சொல்ல வந்தா கழுத்தை நீட்ட சொல்றீங்க. விருப்பம் இல்லாத கல்யாணம்லாம் தண்டனை தானே. அதையும் வாழ்க்கை பூரா அனுபவிக்கணுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நொந்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறதை விட உங்ககிட்ட இருந்தே ஓடிடலான்னு ஓடி வந்துட்டேன். இவ்வளோ ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்த முடியாது. நிறுத்த விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். நடந்தே தீரும். இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓடி போன உங்க பொண்ணு திரும்ப வருவானா? நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத பொண்ணை செலக்ட் பண்ணி மானத்தை வாங்கிட்டீங்க. நீங்க வெயிட் பண்றத பார்த்தா இந்த கல்யாணம் நடக்கும்னு இன்னும் நம்புறீங்க போல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவமானப்படுத்துற பொண்ணுக்கு வீடு முழுக்க அலங்காரம் வேற. இதுக்கு மேலேயும் சகிச்சுக்க முடியாது. இந்த டெக்கரேஷனை தூக்கி வெளியேறீங்க. இந்த ஃபங்க்ஷன் இனிமே நடக்கவே நடக்காது. நடக்கும்.
வீட்டுக்குள்ள வச்சு வெளியே வச்சுட்டுன்னு பெருமையா பேசுனீங்க. அவன் என்னடனா வாசல் வழியா கம்பீரமா வரா. கூடக்குள்ள அவளைதான் வச்சீங்களா இல்ல அவளை நினைச்சு வேற யாரையாவது அனுப்பிட்டீங்களா? எங்களை பார்த்து நீங்க பேச்சுக்கு தான் லாய்க்கு. நான் தான் செயல் புலின்னு சொன்னீங்க. இப்போ உங்க பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கே. வாமா, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு நீ? உன்னை காணும்னு எல்லாரும் எப்படி தவிச்சு போயிட்டு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு நாங்க ரொம்ப பயந்துட்டோமா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஏன் இப்படி செஞ்ச? இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க. வந்திருக்கவங்க எல்லாரும் எங்களை குற்றவாளி மாதிரி பார்க்க வச்சிட்டியே. அப்படி எங்கதான் போன? பயப்படாம சொல்லுக்கா. உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இவ பாக்குறத பார்த்தா போட்டு கொடுத்துருவாளோ? இவ தப்பிக்கிறதுக்கு என்ன கை காட்டிடுவாளோ? நாங்க இவ்ளோ கேக்குறோம், அசையாம நிக்கிற. வாயை திறந்து சொல்லு. எங்க போன, எதுக்காக போனன்னு சொல்லு. அப்படி எங்கதான் போன ஹாசினி? இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? விடுங்க கீர்த்தனா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இவ்ளோ நேரமும் ஹாசினி வந்துட்டா போதும்னு கடவுளை வேண்டணும். வந்துட்டால, அப்புறம் காரணம் எதுக்கு? எல்லாம் தெரிஞ்சுதானே என் மகன் வருங்கால மனைவிய போய் கூட்டிட்டு வந்திருக்கான். துருதுருன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. அதான் விளையாட்டுத்தனமா வெளியே எங்கேயோ போயிட்டா போல இருக்கு. இப்பதான் எல்லாம் சுமூகமா ஆயிடுச்சுல்ல. மூடி இருந்த வானத்துல சூரியன் வந்து பளிச்சுன்னு ஆன மாதிரி எல்லாம் தெளிவாயிடுச்சுல. இனி என்ன, மெஹந்தி ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏஜே, ஹாசினி கையில உன் பேர் எழுது. அக்கா ஏன் தடுக்கிறீங்க? எல்லாம் நம்ம கையை மீறி போயிருச்சு. அவ கையில உன் பேர் எழுதுப்பா.
ஏய் என்னங்க இது? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஹாசினியோட கையில தானே எழுதணும். ஏன் அந்த பொண்ணு கையில எழுதுறீங்க? ஏங்க என்னதான் ஹாசினி மேல கோபம் இருந்தாலும் இப்படி செய்யலாமா? கூட்டத்துல வச்சு மூக்கறுத்த மாதிரி இது நல்லா இல்லைங்க. இது அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இவ்வளவுதான் அர்த்தம். இவதான் எனக்கு மனைவியா வரப்போற. என் அம்மாக்கு மருமகள், என் மருமகளுக்கு மாமியார வரப்போறவ. எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணாததுக்கு என்ன காரணம்? அத முதல்ல சொல்லுங்க. அது உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க. ஏண்டி இங்க உயிரை வாங்குற? என்ன தாண்டி ஆச்சு? வீட்ல இருந்து கிளம்பும் போது உன்னோட கல்யாணம் தானே வந்தோம். இங்க வந்து கல்யாணம் பொண்ணு நீ இல்லனா என்ன அர்த்தம்? அவரே கேட்டா உன்னை கை காட்டுறாரு. சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. அவரே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க ஒரு முடிவெடுத்தா இந்த மாதிரிலாம் செய்றீங்கன்னு தெரியுது. இந்த முடிவால உங்க கல்யாணம் நடக்கும். ஆனா ஹாசினியோட கல்யாணம் இனி என் பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? ஹாசினியை தேடி போகும்போதே இந்த கல்யாணம் நடக்கணும்னு தானே போனீங்க. ஆனா கூட்டிட்டு வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதுதான் என்னோட பதில். கல்யாண பொண்ணு மாறினாலும் இந்த கல்யாணம் கோமலி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அதுல எந்த மாற்றமும் இல்லை.